மகனை பார்க்க வீட்டிற்கு சென்ற தாய் சோஃபாவில் மகன் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி. கழுத்து, முகம், தலை, கை, கால் என அனைத்து இடங்களிலும் கத்தி குத்து காயங்களோடு சடலமாக கிடந்த மகன். சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். சிசிடிவி காட்சியில் பதிவான கொலையாளியின் முகம். மகனை கொலை செய்த கொலையாளி யார்? கொலையாளி கைது செய்யப்பட்டாரா? நடந்தது என்ன? பெண் துப்புரவு பணியாளர் ஒருத்தவங்க மகனை பார்க்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப அவருடைய மகன் விஜயகுமார் வீட்ல இருந்த சோஃபாவுல கழுத்து, முகம், தலை, கை, கால்னு எல்லா இடங்கள்லயும் கத்தி குத்து காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச தாய் கத்தி கதறி அழுது அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சோஃபாவில் கிடந்த செல்போனை கைப்பற்றின போலீஸ் விஜயகுமாருக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி போன் வந்திருக்கு, யார் லாஸ்டா கால் பண்ணியிருக்காங்கிற லிஸ்டை எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அடுத்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்ப விஜயகுமாரோட வீட்டில இருந்து அவரோட மைத்துனர் செந்தில்குமார் அவசரமாக பைக்ல கிளம்பி போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அதே மாதிரி விஜயகுமார் இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருந்த நேரத்துல எல்லா சொந்தக்காரங்களும் அங்க இருந்திருக்காங்க. ஆனா செந்தில்குமார் மட்டும் அங்க வரல. இதனால செந்தில்குமார் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவரை பிடிக்க தீவிர விசாரணையில இறங்குனாங்க. செந்தில்குமாரோட செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க போலீஸ். அதுல சிக்னல் பவானி பகுதியில காட்டி இருக்கு. இதனால சிக்னல் காட்டின இடத்துக்கு உடனே போன போலீஸ் அங்க ஒரு வீட்ல பதுங்கி இருந்த செந்தில்குமாரை பிடிச்சு கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த விஜயகுமார் பழைய இரும்பு கடை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கனகமணிங்கிற பெண்ணோட கல்யாணம் ஆகி இருக்கு. இந்த தம்பதிக்கு இப்ப வர குழந்தைகள் இல்ல. அதனால 2 பேரும் ரொம்ப நாட்களா விரக்தியிலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. விஜயகுமாருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனா மனைவியையும் சரிவர கவனிக்காம இருந்திருக்காரு விஜயகுமார். இத பார்த்து கடுப்பான மைத்துனர் செந்தில்குமார், குழந்தை இல்லனாலும் பரவாயில்ல, உன்னை நம்பி உன் மனைவி இருக்கிறா, அவளையாச்சும் நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இருக்காரு. ஆனா விஜயகுமார் அந்த அறிவுறுத்தலை கண்டுக்காம அலட்சியமா இருந்திருக்காரு. இதுக்கிடையில சமீபத்துல செந்தில்குமார் வீட்டுக்கு போன விஜயகுமார், எனக்கு அவசர தேவையா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காரு. அதை கேட்ட மைத்துனர் செந்தில்குமார் உடனே தன்னோட சீட்டு பணத்தை எடுத்து கொடுத்திருக்காரு. ஆனா பணத்தை வாங்கும்போது பணிவா நடந்துகிட்ட விஜயகுமார் அதுக்கப்புறம் அந்த பணத்தை செந்தில்குமார் கிட்ட திருப்பி கொடுக்கவே இல்லை. இதனால விஜயகுமார் மேல கடும் கோபத்துல இருந்த மைத்துனர், வாங்கின பணத்தை உன்னால திருப்பி கொடுக்க முடியாதா? டெய்லி போன் பண்ணி பணத்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? என் பணத்தை எப்ப திருப்பி கொடுப்பேன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு விஜயகுமார் எந்த ஒரு பதிலும் சொல்லாம போனை கட் பண்ண கோபத்தோட உச்சத்துக்கே போன செந்தில்குமார் அக்கா கணவர் மேல கொலை வெறியில இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மனைவி கனகமணியோட தாய் வீட்டையும் தன்னோட பெயருக்கு மாத்தி எழுதி தர சொல்லி கேட்டிருக்காரு விஜயகுமார். அதை கேட்ட செந்தில்குமார், உனக்கு குழந்தை குட்டின்னு எதுவுமே கிடையாது, அப்புறம் இந்த வீட்டை வச்சு நீ என்ன பண்ண போற? இந்த வீடு எங்க பெற்றோர் சம்பாதிச்சு கட்டின வீடு, அதனால உன் பெயருக்கெல்லாம் வீட்டை எழுதி தர முடியாதுன்னு சொல்லி இருக்காரு. ஆனா இந்த விவகாரம் தொடர்பா விஜயகுமார் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச செந்தில்குமார் சம்பவத்தன்னைக்கு நேரா விஜயகுமாரோட வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணி இருக்காரு. அப்ப 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்ப செந்தில்குமார தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு விஜயகுமார். பணத்தையும் வாங்கிக்கிட்டு என்னையவே எதிர்த்தும் பேசுறியான்னு கொதிப்படைஞ்ச செந்தில்குமார் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து விஜயகுமாரோட கழுத்து, முகம், தலை, கை, கால்னு எல்லா இடங்கள்லயும் சரமாரியா குத்தி இருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த விஜயகுமார் சம்பவ இடத்திலேயே துடிக்க உயிரிழந்துட்டாரு.
இந்த தகவலை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிசிடிவி காட்சியை வச்சு கொலையாளி செந்தில்குமாரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.